வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு தலைக்கறி பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக பண்ணுறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ நல்ல மஞ்சத்தூள் போட்டு தலைக்கறியை கழுவி இருக்கிறேன். கழுவி குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. விட்டுட்டு அப்படி ஒரு தாளிச்சிங்கன்னா அருமையான ஒரு தலைக்கறி ரெடி ஆயிரும். கறியும் தலையும் மட்டத்துக்கு தண்ணி வைங்க, வச்சு 4 விசில் விடுங்க. தலைக்கறி சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரே தாளிப்பு அப்படி போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டோம்னா ஆஹா, சூப்பரான ஒரு தலைக்கறி ரெடி. அதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு பார்க்கலாம் வாங்க. தேவைக்கேற்ப உப்பு, கறி மசால், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கடுகு, தக்காளி 200 கிராம், மல்லி, புதினா, கருவேப்பிலை, 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், 150 கிராம் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், மல்லித்தூள் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். தலைக்கறியை குக்கரில் போட்டாச்சு. தேவையான உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சுன்னா தலைக்கறி சூப்பராக வந்துடும். உப்பு போட்டாச்சு. மூடியை போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. தலைக்கறியை குக்கரில் போட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டோம். 4 விசில் வரட்டு. 4 விசில் விட்டாச்சு. குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கறி நல்லா வந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 100 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறோம். 100 ml கடலெண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நாங்கள் இந்த செக்கெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். செக்கெண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா அந்த எண்ணெயோட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடக்கும் நல்லாயிருக்கும். அந்த மனம் மண் மனம் சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே கடலெண்ணெய் ஊற்றி செய்கிறோம். கடலெண்ணெய்னா செக்கெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போடுறோம். இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டாச்சு. கருவேப்பிலை போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது வெட்டி வச்சிருக்க 1/2 கிலோ வெங்காயம் போடலாம். இஞ்சி பூண்டு அந்த லைட்டாக அடியில் உட்காருக்கிற டைமில் வெங்காயம் போடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு 1/2 வேக்காடு வந்துருக்கும். 1/2 வேக்காடு வந்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதே அந்த சட்டியில் இஞ்சி பூண்டு உட்காருக்கும். லேசாக உட்காரும்போது நம்ம போட்டோம்னா இப்போ இஞ்சி பூண்டு 1/2 வேக்காடு வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் வெங்காயத்தை போடுங்க. கரெக்டாக இருக்கும் வேக்காடு. இப்போ இந்த வெங்காயம் வதங்க அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நிறையா போடுறீங்க. ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்துருச்சு, போதும். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா மசாலா ஆகிரானும். இந்த மாதிரி மசாலா ஆனதுக்கப்புறம் இந்த மல்லி, புதினா வெட்டி வச்சுருக்கோம். ஒரு போட்டுக்கலாம். மல்லி புதினா போட்டோன்னா அந்த மல்லி புதினா அந்த வெங்காயம் தக்காளி வெந்தது நல்ல ஒரு மனம் வரும். மனம் வர டைமில் இந்த டைமில் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதே அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம்.
இப்போ கறி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தலைக்கறி வேக வச்சு தண்ணியில் ஊற்றிட்டோம். ஊற்றினோடனே மசாலா கரெக்டாக வந்திருக்குது. ஒரு கொதிக்கிட்டு எண்ணெய் இதாகட்டு, எண்ணெய் பிரியட்டு. நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. தலைக்கறியை உள்ளே கொட்டிடலாம். போதும். இப்போ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டு. இப்போ எண்ணெய் பிரியவும் தண்ணி இருக்கிற தண்ணி வற்றினோன்னா அப்படியே தலைக்கறி பார்த்தா தலைக்கறி மசால் அப்படியே செம்மையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரியட்டு பார்க்கலாம். தலைக்கறியை பார்த்தோன்னே சும்மா தலைன்னு இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து சாப்பிட்டா சூப்பர். இப்போ தலைக்கறி ஊற்றியாச்சு, கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரியட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். கறி நல்லா வந்தாச்சு. நல்லா தலைக்கறி தகன்னு தலைன்னு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தா சாப்பிட தோணணும். அப்படியே பார்க்கும்போதே அதை சாப்பிட தோணணும். அந்த மாதிரி ஒரு தலைக்கறி. அப்படி பார்த்தீங்களா அல்வா பதத்தில் எப்படி இருக்குன்னு. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. அப்படி பார்த்தாலே அப்படி அல்வா பதத்தில் அப்படி இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே சாப்பாடை போட்டு ஒரு கரண்டி தலைக்கறி அப்படி வச்சு ஒரு ஓரமாக அப்படியே குழம்பெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா சொர்க்கமே அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைக்கறி வறுவல் பண்ணியிருக்கிறோம். இப்போ வாங்க தலைக்கறி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்கு. செம டேஸ்டாக இருக்கு. சூப்பர் இருக்கு. அப்படியே ஒரு சாப்பாடு போட்டு கொஞ்சம் ஒரு வாரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு காமிப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.